இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு மலை மேலே வந்து ஒரு இடுக்கில் வந்து ஒரு பூ வந்து முளைச்சிட்டு இருக்குது. அதை வந்து 2 டீமன்ஸ் வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம். அப்போ அந்த காக்கா டீமன் வந்துட்டு அங்கே தெரியுது ஒரு அந்த பூ, அது ரொம்ப முக்கியமான பூ. அது வந்து நம்ம டீமன் இருக்கிறாருல, அவர் வந்து கல்டிவேஷன் லெவலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு பூ தான் இது. இது வந்து அவர் செக்குலேஷனில் இருக்கிறார். அவர் வந்தோடனே வந்து இந்த பூவை வந்து கன்சியூம் பண்ணிடுவார். அதனால் நம்ம 2 பேரும் வந்து இதை பத்திரம் பார்த்துக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு புரிஞ்சுது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டிமெண்ட் சொல்லிகிட்டு இருக்க. அப்போ வந்து ஒரு ஒரு மானிடம் வந்து அதில் மேலே ஏறிட்டு இருக்க. என்ன மானிடண்டா இவன், நம்ம இப்படி பேசிட்டு இருக்கியா அப்போ வந்துட்டானே அப்படின்னு சொல்லி போட்டு இந்த காக்காவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி லாடுக்கு சொந்தமானதெல்லாம் வந்து உன் மேலே வந்து கை வைக்க விட மாட்டேன்னு சொல்லி போட்டு அட்டாக் பண்ண ஹீரோன்ட்டு இந்த காக்கா இங்கேருந்து எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து லைட்டாக விலக அது போய் செவத்துல முட்டிக்குது. அதுக்கப்புறம் அது அட்டாக்கெல்லாம் யூஸ் பண்ணது ஹீரோ மேலே வந்து அது ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. இந்த காக்காக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, ஏன் வந்து இந்த திறந்துட்டுருக்கு, நான் அந்த பூ எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது திரும்ப ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கே வந்துட்டு இருக்க. அடி சொல்லிகிட்டே இருக்கிறேன் நான், உனக்கெல்லாம் அது தேவையா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அதை அடித்தா வந்து கொன்றுவார். அந்த பூரா வந்துட்டு இந்த என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல, ஒரே அடியில் வந்து அவன் கொண்டுட்டானா, எந்த மோட்டால்ரா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பூரா வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பூரா போய் டீமன் லார்டுகிட்ட இங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னடா சொல்கிற, இது உண்மையாகவே இது சாத்தியம் தானே, எப்படி ஒரு மோட்டல் வந்து என்னோடய ஆளை வந்து அடிச்சு கொண்டான், அது மட்டும் இல்லாமல் என்னோடய அந்த பூவை வந்து அவன் தூக்கிட்டு போயிட்டான், அது என் கல்டிவேஷனுக்கு வந்து ஒரு அடித்தளமாக வந்து போகலான்னு நினச்சிருந்தா அந்த நாய் வந்து தூக்கிட்டு போயிட்டான். எனக்கு வந்து ரத்தம் கொதிக்குது, இப்போ என்னோடய ஆட்களெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆட்களெல்லாம் கிளறிட்டு சொல்லுங்கள் அரசே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி அவன் ஒருத்தர் வந்து நம்ம காட்டுக்குள்ளே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறான், என்னடா டீமன் கிங்ஸ் என்னடா பிடுங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் போய் அவன் உயிரோடு இங்கே கொண்டு வாங்க, அவன் என் கையால் வந்து நான் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் கட்டளை கொடுக்க அவங்க டீமன் கிங்ஸ் எல்லாமே வந்து இருந்துட்டு இந்த மாதிரி சரி நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, கவலைப்படாதீங்க மாஸ்டர், நம்ம வந்து இன்னும் அந்த ஸ்பிரிட் பூ வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது, ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் அதில் நம்ம சூதாக இருந்துக்கணும், இல்லைன்னா வையன் நம்ம அதில் வந்து இதுக்கு மேலே என்னோடய கல்டிவேஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிக்கு வந்து இன்னும் நிறைய வருஷங்கள் வந்து காற்று இருந்தால் அது மறுபடியும் மலர்ந்து எத்தனை வேலையிடாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து பூந்து அதை எடுத்துடுவான். இந்த மேப்பில் ஓட்ட மாதிரியே இந்த பூ வந்து நீர் சார்ந்த இடத்துலேருந்து தான் இருக்குது, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பூரா வந்துட்டு தலை இவன் தான் வந்து நம்மளோட காக்கா நண்பரை வந்து போடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து அந்த நாயை தேடி என்னோடய ஆட்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சேன். இந்த நாய் வந்து என் முதுகுக்கு பின்னாடியே வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்துக்குது, பரவாயில்ல இது ஒரு நல்ல விஷயந்தான், என் கண்ணில் மாட்டியில் நான் கண்டம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி போட்டு அதோட சக்தியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வர. ஹீரோ வந்துட்டு அடவக்காலோலி இதுன்னு இவ்வளோ பெரிய டாட்டாய்ஸ் வந்து இங்கே இருக்குது, என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல, ரொம்ப பெருத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டீமன் லார்டு இருந்துட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கிற மானிட்டனே, இப்போ வந்து கதையை முடிக்கிறேன்னு சொல்லி போட்டு அது முக்கு ஒன்றுமே வந்து ஹீரோ மேலே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த டாட்டாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ அதை எடுத்து சத்துன்னு ஒரு அடி ஓட்டுறாரு. அதுக்கு வந்து கல்டிவேஷன் லெவல் எல்லாமே வந்து இறங்கிடுது. ஹீரோ வந்து ஒரு அட்டாக் பண்ணி இவங்க என்ன தான் கல்டிவேஷன் வச்சு டிஃபெண்ட் பண்ணாலுமே வந்து அது ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இது என்னது இவ்வளோ பெரிய பூரா இந்த உலகத்தில் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தோன்னே வந்து அது இறந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அந்த டீமன் லார்டுமே வந்துட்டு நல்ல ஐடியா கொடுத்த பூரானே, நானும் வந்து இந்த மாதிரி இறந்த மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ இந்த இதுவுமே வந்து ஒரே அடியில் செத்து போச்சா, பரவாயில்ல இது அறுத்து சூப்பை வச்சு என்னோடய டிஸ்பிளுக்கு கொடுத்தா அவன் வந்து இன்னும் சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த டீமன் லார்டு வந்து சூப்பு வைக்கிறதுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவார். இந்த கூத்தெல்லாமே வந்து இந்த செடிபெட் போய் இந்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னடா சொல்கிற, இந்த மாதிரி டீமன் லார்டே வந்து அவன் அடிச்சு தூக்கி சூப் வைக்கலான்னு எடுத்துகிட்டு போயிருக்கான், நீ எப்படா வந்து தப்பிச்சா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து அவன் டீமன் லார்டு கூட வந்து சண்டை கட்டிகிட்டு இருந்தான். அப்போ வந்து அவனோட கல்டிவேஷன் லெவல்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தான். அதுலேருந்து என்னோடய உயிரை வந்து தப்பி பொழைச்சி நான் வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நல்ல வேலை பண்ண பூரானே, நீ உண்மையிலேயே வந்து நம்ம டீமன் இடத்துக்கு கிடச்ச ஒரு பொக்கிஷம் நாங்கள் பார்த்துக்குற நீ விட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து வந்துட்டு கூட்டாக செய்து முயற்சி பண்ணிவிட்டு பக்கத்தாடிக்கிற டெரிட்டரி, அதாவது இவங்க ஒரு டெரிட்டரி வேறு, இப்போ பக்கத்தாடிக்கிற ஒரு டெரிட்டரி இருக்கிற டீமன் லார்டு கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற கிராஜுவேட்ஸ் எல்லாம் வந்து அதாவது அந்த பகை உணர்வு வளர்த்தி தள்ளி வச்சு போட்டு இனத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க டெரிட்டரியில் இருக்கிற ஆட்களும் சரி இவங்க டெரிட்டரியில் இருக்கிற ஆட்களும் சரி எந்த மனுஷங்களை வந்து இந்த காட்டுக்குள்ளே பார்த்தாலும் வெட்டி வீசி தின்னு தொலைங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கா. இப்போ இந்த காடே வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து காலையில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போது ஹீரோவுக்கு வந்து வழி தெரியல. அப்போ வந்து 2 கல்டிவேட்டர்ஸ் வந்து வந்துருப்பா, ஏன் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி மோட்டல் இந்த காட்டுக்குள்ளே என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி எனக்கு கீழே போகிறக்கு வழி தெரியல சார், நீங்கள் வழி சொன்னீங்கன்னா நான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது,
மூடிட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் இங்கே பாரு, நீ கல்டிவேட்டரு, நான் மோட்டலு, அதுக்கோசரம் நீ வந்து எனக்கு மேலேனா ரொம்ப மேலே கிடையாது, நான் வந்து உங்கள்கிட்ட வழி தான் கேட்டேன், நீ வாய் ரொம்ப பேசிகிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி போட்டு பேசிகிட்டு இருக்க. இங்கே பார்த்தியா புடலங்கா மோட்டலுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தெனா விட்டு சொல்லி போட்டு இவனோட கதை இப்போயே முடிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நிறுத்துங்கடா அப்படின்னு ஒரு சத்தம். என்னென்னு தெரியும் பார்த்தா அந்த இடத்தோட சைட்னஸ். அவன் வந்து இருந்துட்டு பார்த்தோமே வந்துட்டு இவன் மோட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உன்ன மாதிரி ஒரு மோட்டல்லாம் வந்து இந்த காட்டுக்கு வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, சீக்கிரமாக இங்கேருந்து போ, ஏன்னா இங்கே நிறையா விதமான ஆபத்துகள் வந்து இங்கே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ரொம்ப நன்றி மிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து போயிட்டுருக்கு. ஹீரோ வந்துட்டு அப்படி ஒன்றும் பெருசாக ஆபத்தெல்லாம் இல்லையா, வைல்ட் அனிமல் தான் இங்கே 4-5 சுற்றிக்கிட்டு இருக்குது, அது ஒன்றும் லைஃப் த்ரெட்னிங் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோ போனோடனே எல்லா அந்த டீமன் கிங்ஸு, டீமன் சோல்ஜர்ஸ் எல்லாமே சேர்ந்து மனுஷங்க அங்கே யார் வந்தாலுமே போட்டு அடித்து தூக்க ஆரம்பிக்குது. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே, ஒரு டீமன் கிங் வர்றது அதுவே வந்து ஒரு அதிசயம்னா, இத்தனை டீமன் கிங்ஸ் வந்து சண்டை கட்டிகிட்டு இருக்குது, இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்னேக்கை பிடிச்சி சோல் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, ஒருத்தன் வந்திருக்கான், வந்து டீமன் லாடை போட்டு அடிச்சுட்டு அவனை சூப் வைக்கலான்னு சொல்லி போட்டு டீமன் லாடையே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன். என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல, அந்தளவுக்கு ஒரு டெரிஃபிங்கான பர்சன் வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா, அப்படி இருந்தால் ஏன் வந்து எங்களோட செக்ட்டுக்கு வந்து தெரில அப்படின்னு சொல்லி போட்டு இவன் வந்து நினச்சிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருமே இறந்துருவாங்க, ஒருத்தர் மட்டும் தான் உயிர் வந்து தப்பி பொழைச்சிட்டு இருப்பா. அதே சமயத்தில் ஹீரோ வந்துட்டு, அடாடா என்ன ஒரு குழு என்ன ஒரு அடி வயிற்றில் ஒரு சூடாக வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்போ வந்து மேலேருந்து பொத்துன்னு வந்து ஒரு யாரோ வந்து விழுகுறாங்க. யாருன்னு பார்த்தா பொண்ணு. நான் வந்து தனிமையாக இருக்கேன், சிங்கிள் இருக்கிறேன்னு சொல்லி போட்டு இந்த கடவுளாக பார்த்து ஆகாயத்துலேருந்து ஒரு பொண்ணை வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அப்புறம் பார்த்தா அவள் தான் அந்த சைட்னஸ் தான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு போயிடுறாரு. கூப்பிட்டு போய் இந்த மாதிரி எந்திரிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்தா மீனை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்ன மாதிரி மோட்டலில் இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிடும்போது, உனக்கு இந்த ஃபிஷ்ஷு வேண்டாமா, இரு நீ இந்த ஆமையை தூக்கலான்ட்டு பாட்டுருக்கியா, அதெல்லாம் வந்து நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு ஒன்ற ஆமையெல்லாம் வந்து தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப இன்னசென்ட்டாக வந்து நடந்துக்கிறான்னு சொல்லி போட்டு, இந்த மாதிரி நீ இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரத்தில் கிளம்பி அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போது, என்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஷயத்தையெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு டெரிட்டரியே வந்து ஆட்டி படைக்கிறது வந்து டீமன் லார்டுன்னு சொல்லப்பட்ட ஒரு ஆள். அந்த ஆளுக்கு கீழே தான் வந்து மேக்ஸிமம் ஒரு பாதி 2 பாதியை வந்து பிடிச்சிருக்கு. அந்த பாதிக்காடு வந்து அவங்களுக்கு கீழே வந்து அடிபடைஞ்சிட்டு இருக்கணும். அவங்களுக்கு கீழே நிறைய டீமன் கிங்ஸ், அந்த டீமன் கிங்ஸுக்கு கீழே வந்து எக்கச்சக்கமான டீமன் வாரியர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க. ஆனால் அப்பேற்பட்ட டீமன் லார்டையே வந்து ஒருத்தன் போட்டு அடிச்சிருக்கான். அடித்து வந்து அவன் சூப்பு வைக்கலாம்னு சொல்லி போட்டு தூக்கிட்டு போயிட்டான். நம்ம இப்போ அந்த காடை வந்து பக்கத்து டெரிட்டரியில் இருக்கிற ஆளுகளையுமே வந்து சேர்த்துக்கிட்டு இப்போ அந்த காடை வந்து பரபரப்பாக இருக்குது. மனுஷங்களை பார்த்தாலே வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு சூப்பு வைக்கிறதா, ஒருவேளை அந்த லெஜெண்டரி வாரியருக்கு சூப்பு வைக்கிறதுன்னு சொல்லி என்னை மாதிரி ஒரு ஹாபிக்குன்னா இருக்குமா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்துட்டு, சரி நான் இங்கேருந்து போகலான்னு எனக்கு ஆசை தான், ஆனால் நான் இன்னொரு ஸ்பிரிட் ஹெர்ப் வந்து எனக்கு தேவைப்படுது, என்னோட டிஸ்பல் வந்து அடிபட்டுருக்கான், அவனுக்கு வந்து நான் எப்படியாவது காப்பாற்றணும், ஸோ எனக்கு ஹெர்ப் வேணும், அந்த மூலிகையை நான் பறிக்காமல் நான் வந்து இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் போகிறா. ஆட்கள் வந்து யாராவது மிச்சம் இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த டீமன் கிங்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு கொண்டு வச்சிருக்குது. இவளுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தேடி கண்டுபிடிக்க சொல்லி இன்னொரு கட்டளை வந்து வந்திருக்க. இவன் வந்துட்டு மறைஞ்சு வந்து ஓடிட்டு இருப்பா. கரெக்டாக அந்த டீமன் கிங்ஸ் வந்து போனதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு மோனிகா லவ் யூ மோனிகா அப்படின்னு சொல்லி போட்டு வந்துக்கிட்டு இருக்க. இவன் இந்த மோட்டல் எப்பட்றா இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வணக்கம்ப்பா இன்னும் நீ போலியா, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க மரத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ இதோடய வந்து இந்த பார்ட் வந்து முடியுது கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ண லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ்.